இன்னைக்கு நம்ம ஜூலை மந்த்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இது வந்து நான் மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜாக கொடுக்குறேன். அதாவது இது ஜென்ரல் ப்ரிடிக்ஷன். உங்களோட ஜாப் கேரியர், ரிலேஷன்ஷிப், ஃபைனான்ஸ், ஹெல்த் எல்லாத்துக்குமான ஒரு ப்ரிடிக்ஷன். ஓகேவா? இந்த ஜூலை மாதம் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்க போகுது, உங்களோட ப்ரேயர் என்ன, அதுக்கு ஏஞ்சல் வந்து என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்க்கலாம், கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இதில் 2 பைல் வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பைல் வந்து கிரீன் அவென்ச்சரின், செகண்ட் வந்து சிட்ரின் கிறிஸ்டல் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ஜூலை மந்த் ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மைக்கேல் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன மாதிரியான பிளெஸிங்ஸ் வைக்கிறார். இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் வழிபாடு பண்ணுறீங்க, உங்களுக்கு பர்டிகுலர் காடஸை பிடிக்கும்னாலும் அவங்கள நீங்கள் மனதில் நினச்சிக்கிட்டு பாருங்கள். அவங்களுக்கு கமெண்ட்ல தேங்க் பண்ணுங்க. மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா அவர் நம்பர் 44455 அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணிட்டு வாங்க. ஜூலை மந்த் இந்த கிரீன் அவென்ச்சரின் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் இருக்கு, என்ன உங்களுக்கு வந்து உங்க லைஃப்ல நடக்க போகுது. இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தரேன். யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு புக் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கார்ட் வழியாக என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு இந்த மாதம் ஒரு புதிய ஐடியாக்கள், உங்களோட ஜாப் கேரியர், உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இருந்தாலும் உங்களோட நியூ ஐடியாஸ், உங்களோட ஜாப் கேரியரில் எது புது விஷயங்கள் நீங்கள் கொண்டு வரணும், அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அதை நீங்கள் வந்து செயல்படுத்தணும், நீங்கள் அலோவ் பண்ணணும். நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களை உங்களோட ஃபோக்கஸிங்கில் கொண்டு வராதிங்க. உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும் இல்லையா, நம்ம இதை செஞ்சு முடிக்கணும், இந்த வேலையை இந்த ஜாப் எப்படி நம்ம செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதில் வந்து ப்ராக்ரெசிவாக நீங்கள் செய்யுங்க. நீங்கள் தேவையில்லாத தடைகளை நீங்களாக கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது ஒரு சிலர், அதனால அதை சொல்கிறாரு. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட நீங்கள் உங்களோட எண்ணங்களை பகிரும்போது கிளியராக பேசுங்க. உங்களோட தரப்புல இதுதான் ஐடியா, இப்படிதான் என்னோட பொசிஷன் அப்படின்னா அதை வந்து கிளியரா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது அடுத்தவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து பேசணும். ஏனோ தானோ அப்படின்னு பேசுறது, அடுத்தவங்களை வந்து ரொம்ப அவமரியாதையா பேசுறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஓகேவா? இது ஒரு கைடன்ஸா கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள்லாம், உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. நீங்க வந்து சில பேர் வந்து ப்ரொடெக்ஷன் கார்டெல்லாம் ப்ரே பண்ணுறீங்க. கருப்பசாமி வழிபாடு, ஐயனார் வழிபாடு பண்ணுறது, முனீஸ்வரன் வழிபாடு, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. அவங்களோட அந்த ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு புது எண்ணங்கள், உங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதை வந்து அலோவ் பண்ணுங்க. நீங்கள் உங்களோட வழியில் நீங்களாக எதையும் வந்து ஒரு விஷயங்களை தடைகளை கிரியேட் பண்ணிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. ஓகேவா? அடுத்த கார்டு வழியாக என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேருக்கு உங்களை சுற்றி சில ட்ராமாஸ், ஃபேமிலி ட்ராமாஸ் நடந்துட்டுருக்கு. அதில் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸிங்காக ஆகிட்டு கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பேஷண்ட்டாக பொறுமையாக இருங்க. உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் ரொம்ப அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. உங்களை சுற்றி இருக்கிற இந்த சேலஞ்சஸை உங்களால் இந்த மாதம் சால்வ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? உங்களை சுற்றி இருக்க சில பேர் பண்ணுற அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கலாம், இல்லைனா உங்களோட நெய்பர்ஸ், இல்லைனா உங்களோட ரிலேட்டிவ்ஸ், அந்த மாதிரி உங்களோட சொந்த பந்தங்கள் உங்களை வந்து ஏதோ ஒரு கார்னர் பண்ணி சில ஃபேமிலி ட்ராமாஸ்லாம் நடக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டும் காணாதது மாதிரி, அதில் வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களோட எனர்ஜியெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க. உங்களோட எனர்ஜின்னா நீங்கள் வந்து உங்களோட கோல், உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை லட்சியம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஃபோக்கஸிங் இருக்கும். அதை நீங்கள் சரிவர செய்ய முடியாது. உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிடுவாங்க. அதனால அதை செய்யாதீங்க. கொஞ்சம் பொறுமையோட
இருந்து இந்த சுற்றி இருக்கிறத கவனிங்க, அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஜூலை மாதம். இது ஒரு சிலருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ், மோஸ்ட் ஆஃப் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 3 ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்கீங்க, இந்த பிரச்சனையில் அதிகமாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, சில பேர் வந்து உங்களுக்கு கருப்பசாமி ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி பவர்ஃபுல் காடோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ்னால உங்களுக்கு உங்கள் வழிகளில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதை நீங்களாக தான் வந்து இது பண்ணிக்குவீங்க. நீங்களாம் என்ன ராசியில் இருப்பீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க இதுக்கு முன்னாடி சொன்னவங்களுக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நியூ பிகினிங்ஸ், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், ஆர்க்ஏஞ்சல் ஜெர்மனியல் வந்திருக்காங்க. உங்களோட அந்த பழைய கஷ்டங்கள், பழைய டிலேஸ் அது எல்லாமே எண்ட் ஆக போகுது. நிறைய தடைகள், தடங்கல்கள் உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே கிளியர் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு நியூ ஸ்டார்ட் ஆக போகுது. இது வந்து ஜாப் கேரியருக்கு எடுத்துக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு புதிய வாழ்க்கைக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்க முயற்சிகள் அது மாதிரி. இந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஸோ இந்த வாழ்க்கை மாற்றம் வந்து இந்த லக், திடீர் லக், அதிர்ஷ்டம் அந்த மாதிரி கூட சில பேருக்கு ஏற்படலாம். அது ஃபைனான்ஸ் ரீதியாக கூட வரலாம். சில பேருக்கு வந்து ப்ரமோஷன், ஜாப்ல வந்து ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது, இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து ஜாபே வேற ஒரு நியூ ஜாப் கிடைக்கிறது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு பைல் 1க்கு. உங்களுக்கான கைடன்ஸை கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டெக்குக்கு பின்னாடி ஒரு மெசேஜ் இருக்குது, சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் சில பேருக்கு வந்து நீங்கள் வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வண்டர்ஃபுல் நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறது விஷயங்கள் எல்லாமே கைகூடும். ஸோ சக்ஸஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஜாப் கேரியர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு பெரிய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுவீங்க. பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஃபைனான்ஸ் ரீதியான விஷயங்களில் வந்து ஒரு முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க, எல்லாமே கை கூடுது. ஓகேவா? சன்காட் வந்திருக்காங்க. கண்டிப்பாக சூப்பர் பிளெஸிங்ஸ் இருக்குது. மைக்கேல் ஏஞ்சல், சன்காட் இவங்க எல்லாமே ஒரே ஃப்ரீக்குவன்சி தான். இரண்டு சன்காட் ஃபயர் காட். ஓகேவா? அதே மாதிரி மைக்கேல் ஏஞ்சலும் ஃபயர் காட் தான். இவங்க எல்லாமே ஒரே ஃப்ரீக்குவன்சியில் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அற்புதமான பிளெஸிங் கொடுத்துருக்குறாரு. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அண்ட் சன்காட் வந்திருக்காங்க. இதுக்கு மேலே பைல் 1க்கு எவ்வளோ நீங்கள் எல்லாம் வந்து அதிர்ஷ்டசாலிகள். ஓகேவா? பைல் 1 சூஸ் பண்ணவங்க அதிர்ஷ்டசாலிகள். ஓகே, அடுத்து நம்ம பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2 இந்த சிட்ரன் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு மெசேஜ் என்னன்னு பார்க்கலாமா? பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது, உங்களுக்கான பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் என்ன கொடுக்குறாரு ஏஞ்சல்னு பார்க்குறோம். நீங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம் வழிபாடு பண்ணுறீங்கன்னாலும் அவங்களையும் நீங்கள் மனதில் நினச்சிக்கலாம். குருமார்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவங்கள நீங்கள் மனதில் நிறுத்திட்டு கமெண்ட்டில் அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், 10 ஆஃப் ஏரியல் இந்த பிளெஸிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங் பார்க்குறவங்கள நிறைய பேர் கொஞ்சம் ஃபாதர் மதர் கேரக்டரில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களால் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அவங்களோட அந்த சக்ஸஸ் உங்களை வந்து ரொம்ப சந்தோஷப்பட வைக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஃபேமிலியோட நீங்கள் வந்து இணக்கமாக இந்த ஜூலை மாதம் செலிப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தெரியுது. ஒரு ஜாய்ஃபுல்லான டேவாக இந்த ஜூலை மாதம் அமைய போகுது. ஃபைனான்ஷியலாக பார்த்தீங்கன்னா பெரியவங்களால் உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறதுல நீங்கள் வந்து உங்கள் ஃபாதர் மதர் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வர வேண்டியது இருக்குது, இல்லை அவங்களோட பென்ஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு தர வேண்டிய அமௌண்ட் வரணும், சொத்து விஷயம் அந்த மாதிரிலாம் கூட தெரியுது. ஓகேவா?
ஸோ இது வந்து ஃபேமிலியில் ஒரு அமைதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல செலிப்ரேஷன்ஸ் இதெல்லாம் அமையக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கு. ஓகேவா? ஸோ பேரண்ட்ஸ்னால பிள்ளைங்களுக்கும், பிள்ளைங்களால பேரண்ட்ஸ்க்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை அமைய போகுது. சந்தோஷமா? இப்போ வந்து 9 ஆஃப் ரஃபேல் வந்திருக்காங்க. இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு ஜாய்ஃபுல் டைம் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க போகுது. நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து மேரேஜ் லைஃப்பில் இருக்கீங்கன்னாலும், உங்களோட கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தைகளோட அந்த இருக்கிற அந்த இணக்கமான அந்த இது விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும். நிறைவாக இருக்குது. என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா அமைஞ்சிருக்கு. அதாவது கணவன் மனைவியாக இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நீங்களே உணருவீங்க. அது உங்கள் நபர் உங்ககிட்ட நல்ல ஒரு ஸ்மூத்திங்காக உங்ககிட்ட வந்து நல்ல விதமாக நடந்துக்கிறது, எல்லாத்துக்கும் உங்ககிட்ட ஒரு அப்ரிஷியேஷன் பண்ணுறது. அதே மாதிரி பிள்ளைகள். ஓகேவா? அதனால என்ன வரம் வேணும் கேளு. இந்த ஜூலை மாதம் மேக் எ விஷ். உனக்கு என்ன வேணும்? நீ கேட்குற விஷயம் உனக்கு நடக்கும். நல்லபடியாக சூப்பராக நடத்தி தர அப்படின்றாங்க. ட்ரீம்ஸ் பிகம் ரியாலிட்டி. எ ஜாய்ஃபுல் டைம் ஆஃப் லைஃப். எல்லாத்துலேயுமே ஒரு நிறைவான ஒரு தன்மையை இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு தரப்போகுது. அதனால உங்களோட விஷஸை வந்து நீங்கள் கேளுங்க. சில பேருக்கு கேட்க கூட தெரிய மாட்டேங்குது. அதனால நீங்கள் விஷஸ் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம், கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 9 ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க. தலைகீழாக மாறப்போதும்ப்பா. இதுக்கு மேலே என்னப்பா வேணும்? இந்த ஜூலை மாதம் உங்கள் லைஃப் ரொம்ப தலைகீழாக மாறப்போகுது. சில பேருக்கு வந்து கால பைரவர் உங்களோட பக்கத்திலே இருந்து உங்களை வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கார்டாக இருப்பார். அவரோட சைன் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி கடகம், விருச்சிகம், மீனம் இவங்கெல்லாம் நீங்கள் நேச்சரோட அதிகமாக கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அங்கே எனர்ஜி ரொம்ப நல்லா பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் நேச்சரோட கனெக்ட் ஆகும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி இருக்க அந்த நெகட்டிவான சூழ்நிலை மாதிரி பாசிட்டிவான எனர்ஜியில் நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஓகேவா? உங்கள் லைஃப் தலைகீழாக மாறும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு மாற்றம் நடக்குமா அப்படின்னு உங்களையே நீங்கள் வந்து கிள்ளி பார்த்துக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். தெர் இஸ் எ பெட்டர் வே ஃபார் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் இன்சைட்ஸ். எல்லாத்துலேயும் இருந்தே ஒரு முற்றிலும் முழுவதும் மாறுபட்ட ஒரு கோணத்தில் உங்கள் லைஃப் மாறப்போகுது. ஓகேவா? நிறைவான தன்மை. ஃபைல் 2க்கும் சூப்பராக மெசேஜ் வந்திருக்குப்பா. ஃபேமிலி ஒற்றுமை, ரிலேஷன்ஷிப்பில் ஒற்றுமை, ஃபைனான்ஸ், ஜாபில் வந்து ஒரு நிறைவுத்தன்மை, ஹெல்த்தில் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கார்டு, உங்களோட அந்த சில பேர் கால பைரவரை ப்ரே பண்ணுறீங்க, அவரோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. நேச்சரோட கனெக்டிவாக இருங்க. ஃபேமிலியோட வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க. குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுங்க. ஏன்னா குலதெய்வத்தோட அந்த அனுகிரகம்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஜீசஸ் வழிபாடு பண்ணுறீங்க, ஏஞ்சல்ஸை ப்ரே பண்ணுறீங்கன்னா அவங்களோட அந்த இது வைபை வந்து எடுங்க. வைப்ரேஷனுக்குள்ளே நீங்கள் வரணும். சரியா? ரொம்ப சோக கீதம் பாடாதீங்க. என் லைஃப்பில் கூட இப்படியெல்லாம் நடந்துருமா அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா எனர்ஜி நல்லா இருக்குது. இந்த நான் சொன்ன அந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு எனர்ஜி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சிலர் நீங்கள் அந்த ராசி லக்னம் இல்லை தெரியல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் சொன்ன சில வார்த்தைகள் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். என் லைஃப்பில் கூட இப்படிலாம் நடந்துருமா அப்படிலாம் தலைகீழாக மாறுமா அப்படின்லாம் நினச்சிங்கன்னா மாறும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த பைல் 2க்கும் சூப்பராக வந்து மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் லைன்லலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. டிவைனோட கனெக்டிவிட்டி இருக்கும். ஆனால் உங்கள் லைஃப்பில் சில விஷயங்களை மாற்றணும்னு நினைப்பீங்க. அதெல்லாம் இன்னும் மாறலையே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த ஜூலை மாதம் ஃபுல்ஃபில் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவாக நீங்கள் டிவைனோட கனெக்டிவாக இருங்க. ஓகேவா? பாசிட்டிவ் திங்கிங்காக இருங்க. அதுதான் மெயின். நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் இருந்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு கோட்டை விடாதீங்க. ஓகே? இன்கேஸ் உங்களுக்கு
ஒரு ஃபுல்ஃபில் ஆகாமல் பீஸ்ஃபுல் இல்லாமல் இந்த மாதம் இருக்குது, அந்த மாதிரிலாம் ஏதாவது நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் வாங்க. இந்த பிளாக்கேஜஸ்க்கு காரணம் என்ன, அதை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஏஞ்சல் கிளாஸ் வச்சுருக்கேன் பிளாக்கேஜஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ரேக்கி கிளாஸ் இருக்குது, பஞ்சபட்சி சாஸ்திரம் இருக்குது, ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிக்கிற அந்த மெடிடேஷன் கிளாஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? நீங்கள் இதெல்லாம் இந்த நல்ல பிளெஸ்ஸிங் அட்ராக்ட் பண்ண நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாமே கிடைக்கும். இது ஒரு சிலருக்கு கிடைக்க மாட்டேங்குது சொல்கிறீங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன். நம்மக்கிட்ட தீட்சை வாங்கி கிளாஸ் கற்றுக்கிறவங்க நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனில் நிறைய நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட சாட்சியம்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணி உங்களோட பிளெஸ்ஸிங்கை எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு உங்களோட அந்த லைஃப்பில் நடந்த இந்த மிராக்கல்ஸை ஷேர் பண்ணுங்கள் சேனலில். ஓகே, சரி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach.